இப்போது நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இலங்கை நதியில் காணாமல் போவதற்கான முன்னேற்பாடுகள் அங்கே அண்மை காலங்களில் இங்கிருந்து வெளியிடங்களுக்கு ஏற்றி செல்வதாக கச்சேரி கிளிநொச்சி மாவட்ட கச்சேரியில் ஒரு கூட்டம் நடந்தது. ஆக நாங்கள் திரும்பவும் யாழ் ஊடக மையத்துக்கு சென்றிருந்தோம். இந்த முறையில் இங்கே காணி எடுக்க வரையில்லை, எல்லாரும் மண்ணகழ்வுக்கு தான் காணி எடுத்தது. ஒரு பிசல் வந்தது, அந்த பிசல் காத்தோடு வந்த பெருவெள்ளம் இந்த மண்ணில் தான் பொறுத்து நின்றுதே தவிர இல்லையாண்டா அங்காளு கடலோடு சேர்ந்திருக்கும். பிரதேச சபையின்றையும் பிரதேச செயலகத்தின் ஆளுகைக்கு இருக்கிற ஒரு பிரதேசம். அப்போ நீங்கள் இது சம்பந்தமாக பிரதேச செயலாளருக்கு அல்லது பிரதேச சபைக்கு நீங்கள் சம்பந்தமாக எந்த முறைப்பாடும் செய்யலையா? அப்போ என்ன முடிவு உங்களுக்கு? இந்த அனுமதி பத்திரம் முழுவதும் கொழும்பிலிருந்து வரப்பட்ட அனுமதி பத்திரம் தங்களால் வரையில்லைன்றதை சொல்கிறேன். மண்ணை எடுத்தால் தண்ணி இல்லை, எங்களுக்கு பேருந்து எங்களுக்கு பைப்பு வைக்கணும். அங்கே இருந்து கொண்டு வந்து டிராக்டர்களால் கொட்டப்பட்டு அங்கிருந்து கனரக வாகனங்கள் இந்த டிப்பர்களிலே அது ஏற்றி இந்த 20 பாத்திமார்கிட்ட இந்த பள்ளிக்கூடம் வந்து போகிறார்கள். நர்ஸு, அந்த வைத்திய அதிகாரிகள், தபால் கந்தோரிஞ்ச ஒரு தரம் வரையிலாமல் இந்த வரையும் இந்த ரோட்டே நிற்க போகுது. அந்த அந்த ஏற்றப்படுற காணி யாருக்குரியது? அவியலுக்குரியது இல்லை. கிணத்து தண்ணி இல்லையாண்டா கதையே சரியா? நாங்கள் 3 அடிக்கு மேலே வந்த உடனே அந்த தண்ணி நிற்கிது. தண்ணி நல்ல தண்ணி. இந்த இடம் பார்த்தாண்ட உடனே கிண்டி தோண்டி மணநகர்ல ஒரு ரைட்டர் உள்ளே போய் நிற்கக்கூடிய அளவுக்கு தாட்டுட்டாங்க. இப்போ இங்கே எடுக்கிற மண்ணகழ்வுகள் இருதருக்கு தெரியாமல் சட்டவிரோதமாக போய் கொண்டிருக்கோம். அப்படியா? அவர் ஒரு கட்சி சார்ந்தால் போலான் இருக்குது. நீங்கள் உங்களோட மண்ணை வெளியில் விட ஏன் தடுக்கிறீங்கள்? ஆனால் இங்கே இருக்கிற காணியில் என்னென்று விற்கிறாங்க? போமிட்டோட விற்கிறாங்களா? உறுதி இருக்கா? உறுதி. இதில் சூழற் கால புராதன சிவனாலயத்தினுடைய தடயங்கள் இங்கு ஒரு அழகான தேவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. தினாசியோடை மகா வித்தியாலயம். வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இப்போது நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இலங்கையின் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பெருநில பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற கௌதாரிமுனை பிரதேசத்துக்குத்தான் நாங்கள் தற்போது போய்கொண்டிருக்கிறோம். அண்மையில் யாழ் ஊடக மையத்தினூடாக இந்த கௌதாரிமுனை பிரதேசத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய கௌதாரிமுனை பிரதேசம் காலகதியில் காணாமல் போவதற்கான முன்னேற்பாடுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே அங்கே அது காணாமல் போவதற்கான என்ன அசம்பாவிதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த மக்கள் இது பற்றி என்ன விடயங்களை தெரிவிக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அறிந்து அவற்றை நாங்கள் வெளிப்படுத்தும் நோக்கில் நாங்கள் கௌதாரிமுனை பிரதேசம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கௌதாரிமுனை பிரதேசம் சொல்கிறார்கள் A32 வீதியிலிருந்து, அதாவது இப்போ நாங்கள் வந்த அந்த பிரதான வீதியிலிருந்து கல்முனை வரை 19 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாகவும் 2 கிலோமீட்டர் அகலத்தை கொண்டதுமான இந்த பிரதேசம்தான் தங்களுடைய கௌதாரிமுனை பிரதேசம். இந்த பிரதேசம் 4 கிராமங்களை உள்ளடக்கியதாக ஏறத்தாழ 144 குடும்பங்களை கொண்ட ஒரு தனித்தமைந்திருக்கிற ஒரு பிரதேசமாக காணப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். வாருங்கள், இந்த வீதியினூடாகத்தான் அவர்களிடம் அங்கே போக வேணும். அங்கே கௌதாரிமுனை நோக்கி செல்கின்ற ஒரே ஒரு போக்குவரத்து மார்க்கம் இந்த வீதிதான். இந்த வீதியால் நாங்களும் இப்போ போய்கொண்டிருக்கும்போது சத்தம் உங்களுக்கு கேட்குமென்னு நினைக்கிறோம். விழுந்து ஒழும்பி தான் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியான இந்த வீதியினூடாகத்தான் நாங்கள் அங்கே போய்கொண்டிருக்கிறோம். வாருங்கள், நாங்களும் அங்கே போய் அங்கே என்ன அந்த அசம்பாவிதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அங்கிருக்கிற முக்கியமானவர்களோடு நாங்கள் ஒரு சென்று இந்த பிரதேச தொடர்பான விடயங்களையும் அவர்களிடம் கேட்டு அறிந்து வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நீங்களும் வாருங்கள், எங்களோடு இணைந்து அங்கே என்ன நடக்கிறது, அந்த மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது தொடர்பாக வாருங்கள், தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். நாங்கள் தற்போது கௌதாரிமுனை
மண் திட்டில் நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம். என்னென்று சொன்னால் இந்த கௌதாரிமுனை மண் இந்த கிராமத்துக்கே ஒரு பெரிய கொடை என்று தான் சொல்ல வேணும். இந்த மண் அண்மை காலங்களில் இங்கிருந்து வெளியிடங்களுக்கு ஏற்றி செல்வதாக பலராலும் பேசப்பட்டு வருகிற ஒரு விடயம். இந்த கிராமத்துக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிற இந்த நல்ல தண்ணியை இந்த மண் திட்டுக்களின் கொடையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன் இங்கு வரும்போது ஏராளமான மண் திட்டுக்கள் இருந்தது பரவலாக. ஆனால் இப்போது அந்த மண் திட்டுக்கள் அருகி செல்கிற நிலைமை ஒன்று காணப்படுகிறது. எனவே இங்கே இருக்கிற மக்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு குடிதண்ணி இந்த மக்களினுடைய ஊற்று தண்ணியாகவே இருக்கிறது. அந்த வகையில் இந்த மண் திட்டுக்கள் நிச்சயமாக காப்பாற்றி கொடுக்கப்பட்டு இந்த அழிந்து போக இருக்கிற இந்த மண் திட்டுக்களை புல்லாக எடுத்தால் இந்த கிராமம் மக்கள் வசிப்புக்கு பொருத்தமற்ற பிரதேசமாக மாறும். ஆகவே இவற்றை தடுத்து நிறுத்தி இந்த மக்களுடைய குடிமனைகள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள். ஆகவே இவற்றை சீர் செய்து அவர்கள் பலவாறு இது சம்பந்தமாக பல கோரிக்கைகளை விடுத்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அப்போ அது சம்பந்தப்பட்டவர்கள் கரிசனை கொண்டு இவர்களுக்கான நல்ல ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். தற்போது நாங்கள் கௌதாரிமுனை பிரதேசத்தை சார்ந்த இருவரை சந்தித்திருக்கிறோம். பார்க்கலாம் அவர் இந்த பிரதேசம் தொடர்பாக என்ன கூறுகிறார் என்று. உங்களோட கிராமம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை என்ன வெளியே கொண்டு வரணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இப்போ எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட கிராமம் சம்பந்தமாக நாங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டிய முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த மண்ணகழ்வு. இந்த மண்ணகழ்வு 2011 ஆரம்பித்தது. அதுக்கு நாங்கள் தடுப்பதற்கு ஏராளமான முயற்சிகள் செய்திருக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த முயற்சி ஒன்றும் கைகூட இல்லை. 2015 கச்சேரி கிளிநொச்சி மாவட்ட கச்சேரியில் ஒரு கூட்டம் நடந்தது. அங்கே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அங்கே முன்னாள் அரசு அதிபர் ராஜநாயகம் வந்திருந்தார். அவரின் வேண்டுகோளின்படியும் எல்லா தலையசைப்பின்படியும் மண்ணகழ்வு தடுக்கப்பட்டது. 2017 வேறொரு விதமான அனுமதி பத்திரத்தை கொண்டு வந்து இந்த மண்ணகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. அதை நாங்கள் தடுத்து ஆர்ப்பாட்டம் மூலமாக தடுத்து நிறுத்தினோம். தடுத்து நிறுத்தும் போது போலீஸுகள் ஆமிகள் எல்லாம் வந்து எங்களை போலீஸுக்கு அழைச்சி சென்றார்கள். அங்கே கோர்ட்ஸுக்கு விடப்பட்டது கிளிநொச்சி நீதிமன்றத்துக்கு. கிளிநொச்சி நீதிமன்றத்தில் 3 வருஷத்துக்கு பின்னே மண்ணகழ்வு தடுக்கப்பட்டது, துண்டாக நிறுத்தப்பட்டிருந்தது. பிறகு அவங்க அந்த வழக்கை கோரி மேல் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றார்கள். மேல் நீதிமன்றத்தால் கிளிநொச்சி வழக்கு மட்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மண் ஏற்ற சொல்லி அங்கே சொன்னதாக எங்களுக்கு தெரியலை. இப்போ திரும்பவும் இந்த 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை மண் அகழ்வு நடந்து கொண்டே இருந்தது. அந்த மண்ணகழ்வை தடுப்பதற்காக நாங்கள் திரும்பவும் யாழ் ஊடக மையத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே நாங்கள் கொடுத்த முறைப்பாட்டின்படி அது ஊர் முழுக்க வெளிவந்த உடனே அந்த மண்ணகழ்வு தானாக நிறுத்தப்பட்டுள்ளது. என்னென்று எங்களுக்கு ஒன்றுமா தெரியலை. இது 144 குடும்பம் வாழ்கிற ஒரு பிரதேசம். இந்த மண் அகழ்வின் தொடர்ச்சி பார்த்தா தெரியும். தெற்கு பக்கம் கடல், வடக்கு பக்கம் கடல், மேற்கு பக்கம் கடல், முழுவதும் கடல். 1 கிலோமீட்டர் அவ்வளவுதான் அகலம். ஆனால் இது காத்து இந்த பக்கத்தில் உள்ள மண்ணைத்தான் இறைச்சி புட்டியாக்கி வச்சிருக்கே தவிர இந்த மண் எங்கே இருந்தும் பாரது கிடையாது. ஆனால் பக்கத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் கிடக்குது. திருப்பி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தை மூட இந்த புட்டியை தட்டி விட்டால் எல்லாம் சரி. ஆனால் இவங்களை இதை ஏற்றி கொண்டு செல்வதற்காக இந்த காணியோருதர் கொள்வனவு செய்திருந்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ளவர். அவர் 15ஆம் ஆண்டு மண் மறிக்கப்பட்டதை அடுத்து காணியை வித்து போட்டார். இப்போ ஒருத்தர் வாங்கி அவன் தென்னம்புள்ள வச்சு தண்ணீர் வச்சு நல்ல வடிவாக பராமரிக்கப்படுகிறது. இந்த முறையில் இங்கே காணி எடுக்க வரையில்லை. எல்லாரும் மண்ணகழ்வுக்கு தான் காணி எடுத்தது. ஆனால் எங்களோட ஊரில் 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை வெளி மாவட்டக்காரர் கொள்வனவு செய்திருக்கணும். ஆனால் அவ்வளவு பேர்த்த நோக்கமும் இந்த மண்ணை அள்ளுவது தான். இவ்வளோ பேரும் இந்த மண்ணை அள்ளி கொண்டு செல்வார்களே. ஆனால்
ஆனால் எங்களுக்கு வருங்கால சந்ததிக்கு ஒரு ஒரு இருக்கிறதுக்கு இடம் கூட மிஞ்சாது. ஒரு 66ஆம் ஆண்டு அப்படி நான் ஒரு சின்ன ஆளாக இருக்கும்போது ஒரு பிசல் வந்தது. அந்த பிசல் காத்தோடு வந்த பெருவெள்ளம் இந்த மண்ணில் தான் பொறுத்து நின்றுதே தவிர இல்லையாண்டா அங்கால கடலோடு சேர்ந்துருக்கும். அதையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு தான் இந்த மண்ணகழ்வை தடுப்பதற்கு மிகவும் பாடுபடுறோம். எங்களை போல ஆக்கள் எங்கேயாவது இருந்து எங்களுக்கு உதவி செய்து இந்த மண்ணகழ்வை தடுக்க முன்வருமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடவரு. பிரதேச சபையின்டையும் பிரதேச செயலகத்தின் ஆளுகைக்கு இருக்கிற ஒரு பிரதேசம். அப்போ நீங்கள் இது சம்பந்தமா பிரதேச செயலாளருக்கு அல்லது பிரதேச சபைக்கு நீங்கள் சம்பந்தமா எந்த முறைப்பாடும் செய்யலையா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முறைப்பாடு செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ பிரதேச சபை செயலாளர் மற்றது பிரதேச சபையில் இருக்கிற செயலாளர் இப்போ மாகாண சபையின் அதிகாரம் இல்லாத காலம் தானே. ஆகவே நீங்கள் செயலாளரோட கதைச்சு இது அவர் இதுவாக வந்து பார்த்தாரா? இதாக வந்து பார்த்தவர். அப்போ என்ன முடிவு வந்து பார்த்தவர் அவருக்கும் பெரிய அதிகாரமாக இல்லை போல தெரியுது. மிகவும் கஷ்டப்படுறாரு இந்த பிரதேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. பிரதேச செயலருக்கும் இது பற்றி அறிவித்தோம். அவர் தாங்கள் இந்த அனுமதியும் வழங்கவில்லை என்றதை அவர் சுட்டி காட்டுறார். இந்த அனுமதி பத்திரம் முழுவதும் கொழும்பிலிருந்து வரப்பட்ட அனுமதி பத்திரம் தங்களால் வரையில்லை என்றதை சொல்கிறார். என்னென்னா அண்ணா இப்போ இந்த பிரதேசத்தில் நீங்கள் பிரதேச மட்டத்தில் பூநகரி பிரதேச செயலகம் சபைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வேறு உயர் இது சம்பந்தமான நிறுவனங்களோட அல்லது திணைக்களங்களுக்கு ஏதாவது கடிதங்கள் நீங்கள் அனுப்ப முயற்சி செய்யலையா? இல்லை, அனுப்ப முயற்சி செய்யலை. கச்சேரி வரையும் அனுப்பி கொண்டே இருக்கிறோம். நீங்கள் ஒழுங்குமுறையில் போய் கொண்டிருக்கிறீங்க. ஒழுங்குமுறையில் அதுக்கு மேற்பட்டு சில இப்படி உங்களை போல வந்த நிறுவனங்களுக்கு இதை பற்றி தெரிவிச்சிருக்கிறோம். மற்றொன்று இது சம்பந்தமான வழக்கு இப்போ ஃபுல்லாக தள்ளுபடி செய்யப்பட்டாச்சு அப்படித்தானே? ஆமாம். இப்போ என்னென்னு சொன்னான்னு இப்போ சனமே மக்களை இருக்கா கவனிங்க. இந்த பிரதேசத்தை நீங்கள் இருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவங்களுடைய பெரிய இயக்கத்தில் இருக்கணும். தங்களுடைய எதிர்காலங்கள் எவ்வாறு போகும், பிரச்சனைகள் எவ்வாறு போகும் யோசிக்கணும். உண்மையிலேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த கடல் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். மிக தொலைவில் நான் நினைக்கிறேன் ஒரு 100 மீட்டர் வராது இந்த மண்குண்டியில் இருந்து அந்த கடல் அங்கால இருக்குது. அடுத்த சைட்டும் பார்க்கலாம் 1 கிலோமீட்டர். அது 2 பக்கம் வித்தியாசமாக வந்துட்டு ஆனால் அவ்வளவு மண்திட்டுக்களும் அகற்றினால் இந்த கிராமத்துக்குள்ளால் ஊடறுத்து 2 தண்டையும் ஜோயின் பண்ணினால் வேற்ற கிராமம் அழிக்கப்படும். அவர் என்ன பிரச்சனையும் இல்லை. தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி தான் அவங்க கதைச்சு கொண்டிருக்கணும். கடந்த காலங்களை விட நான் தற்போது வந்து பார்க்குற போது ஏராளமான மண்கும்பிகளை இன்று வரை காணாத நிலைமையை தான் நாங்கள் காணலாம். மண்ணாளுற முறை மிகவும் பிழையானது. இவியல் அந்த பாருங்க வடக்கு பக்கமாக பார்க்க போனால் அந்த தரவேலு எங்கேயும் நல்ல தண்ணி இல்லை. இந்த மண்புட்டிக்கு பக்கத்தில் மட்டும்தான் இந்த நல்ல தண்ணி இருக்குது. திரும்பி பாருங்கள், இந்த கிணறு அசல் தண்ணி இந்த புட்டி இருக்கிற வழியா அந்த அங்கே வரைக்குள்ள கவுதாருமுன்னா மருதடி அங்கெல்லாம் தண்ணி இருக்குது. மண்புட்டி பக்கத்தில் மண்ணை எடுத்தால் தண்ணி இல்லை எங்களுக்கு. பேருந்து எங்களுக்கு பைப்பு வைக்கணும் அங்கே இருந்து. இப்படியான பெருநிலைமை ஏற்படும் இந்த மண்ணுகள் போனால். இதை கொஞ்சம் கவனத்துக்கு எல்லாருமா சேர்ந்து கொண்டு வர வேணும். மற்றது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கடல் ஊரிகள் உள் வருகுதுன்ட்டு சொன்னீங்க. சவர் ஊரிகள் அது எப்படி உள்ள வருது? அதை அவங்க ரோட்டு போட்டு கொண்டு வந்த ஊரிகள் எல்லாம் உள்ளுக்கு வந்து என்னென்று மண்ணை அகழ்ந்து மண்ணை அகழ்றதுக்கு இவளுக்கு வாகனங்கள் போக மாட்டேன்னது ரோட்டு போடுறதுக்காக ஊரியலை அள்ளி கொட்டி வரையணும். அதான் உங்களோட இடத்துல தடயங்கள் ஊரியல் இருக்குதானே? ஆமாம். இங்கே இந்த பிரதேசத்துக்குள்ள எத்தனை கிராமங்கள் இருக்கு? கவதாரமுனை ES பிரிவு, கவுதாருமுனை பிரதான பிரிவில் வினாசியோட மண்ணத்தலை கல்முனை என்று சொல்லி இருக்கிறது. வெட்டுக்காடும் கவுதாருமுனையோடு சேர்ந்ததான் வெட்டுக்காடு. இப்போ அது நீளம் கூடினத்தால் 2ஆக பிரிக்கப்பட்டு இருக்குது. அந்த வெட்டுக்காடும் இதே பிரதேசத்தோடு சேர்ந்து மண்ணகழ்வு உள்ள ஒரு இடம்தான். அதுக்கும் அங்கே தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணகழ்வு. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் தான் இந்த மாதம் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இங்கே இருந்த பரந்த ஒரு பிரதேசத்தில் இருந்த மண் கும்பைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த பகுதியிலிருந்து மண் டிராக்டர் மூலம் எடுத்து ஏற்றி வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஏற்றி கொண்டு வந்த அந்த வீதி கரையில் தான் அதை கொண்டு வந்து டிராக்டர்களால் கொட்டப்பட்டு அங்கிருந்து கனரக வாகனங்கள் இந்த டிப்பர்களிலே அது ஏற்றி வெளியே கொண்டு செல்லப்பட்டமைக்கான இந்த தடயங்கள் இங்கே காணப்படுகின்றன. நீங்களும் இந்த இவற்றை பார்க்குற போது உங்களுக்கு விளங்கும். அங்கே
இந்த பிரதேசத்தில் இருந்து தான் இந்த மண், இது பெரிய ஒரு அகண்ட பிரதேசமாக இருக்குது. அதிலிருந்து ஏராளமான மண்கள் வெட்டி, அதாவது ஜேசிபி கொண்டு அது வெட்டி ஏற்றப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றி இங்கிருந்து மண்கள் ரோட்டு இந்த வீதிக்கரை வரையும் அந்த மண்கள் கொண்டு வந்து டிராக்டர் மூலம் கொட்டப்பட்டு, இதில் தான் கொட்டப்பட்டு இங்கிருந்து டிப்பர் மூலம் இந்த மண் வெளி பிரதேசங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டமைக்கான தடயங்கள் இங்கே காணப்படுகின்றது. ஆனால் நாங்கள் இது அரசு திணைக்களங்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு இதை தெரியப்படுத்துவதற்கு நாங்கள் நினைக்கிறது, முதலாவது எங்களுடைய தண்ணி மாறும். முதலாவது மண் அகழ்வு தொடர்ந்து நடக்குமே ஆனால் உப்பு தண்ணி ஏற்படும். ரெண்டாவது பெரும் புயல் காற்று பெரும் வெள்ளம் எடுக்கும் போது கடல் உள்ளுக்கு வரும். மூன்றாவது இப்போ தற்சமயமாக இருக்கிறது, இந்த 20 பாத்திமார்கிட்ட இந்த பள்ளிக்கூடம் வந்து போகிறார்கள், நர்ஸு, அந்த வைத்திய அதிகாரிகள், தபால் கந்தோரிஞ்ச ஒரு தரம் வரையிலாமல் இந்த வரையும் இந்த ரோட்டே நிற்க போகுது. மண்ணகல் அந்த ரோட்டுக்கும் வீதிக்கும் பிரச்சனை, பின்னாடிக்கு வர சந்ததிக்கு பிரச்சனை. இதை எப்படியாவது காப்பாற்ற அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் நீட்டுக்கே அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நன்றி. அப்போ இப்போ என்ன பிரச்சனை என்றால், அங்கே நீங்கள் சொன்னீங்க அந்த முன்னுக்கு மண் ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. அந்த அந்த ஏற்றப்படுற காணி யாருக்குரியது? அவியலுக்குரியது இல்லை, அது எங்களோட ஊரில் உள்ள ஒருவனுக்குரிய காணி. அப்போ உங்களோட கிராமத்தில் இருக்கிற ஒரு நபர் தான் அதுக்கு மண்ணை கொடுக்குறார். அப்போ உங்களோட கிராமம் அழிகிறதுக்கு ஒரு கதைக்கு பார்ப்போம், அழிஞ்சு போகிறதுக்கு உங்களோட கிராமத்தில் ஒரு சிலரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி. சரி, நன்றி அண்ணா, இவ்வளோ நேரம் உங்களோட தகவலை சொன்னதுக்கு. அன்பான தாயக உறவுகள், மற்றது சமூக ஆர்வலர்கள், திணைக்கள இது சார்ந்தவர்கள், உண்மையாகவே இந்த கிராமத்தை பொறுத்த மட்டிலே ஒரு அழகு நிறைந்த கிராமம். மண்கும்பியில் ஏறியிருந்து நாவல் பழம் சாப்பிடக்கூடிய ஒரு கிராமம். ஆனால் இப்போ நாவல் மரத்தையும் பெருசாக தெரிகிற மாதிரி இல்லை, மண்கும்பியும் உயர்ந்த மாதிரி காண இல்லை. ஆகவே பெரும் குழிகளாகவும் பள்ளங்களாக தான் இப்பொழுது காட்சி அளித்து கொண்டிருக்கு. இந்த மக்களுக்குரிய ஒரே ஒரு நீர் வசதி இந்த நிலக்கீழ் தண்ணி. அந்த தண்ணியும் இப்போது தண்ணியில் ஏதாவது மாற்றம் தெரியுது உங்களுக்கு? தண்ணியில் மண் ஏற்றுற இடத்துல மாற்றம் இருக்குது, ஓராகிக்கொண்டு அதில் தண்ணியும் அவங்களோட நிலம் மாறிக்கொண்டிருக்கு. தரைகளில் ஏதாவது தரையும் மாற்றம், பக்கத்து தரம் மாறுது, நிலங்களும் மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கு. ஆகவே பொறுப்பு வாய்ந்தவர்கள் நாங்கள் இதை தெரிவிக்கிற நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது உங்களை சார்ந்தது. ஆகவே இந்த கிராமம் சம்பந்தமாக சூழல் சார்ந்த ஏராளமான பிரச்சனைகள் இங்கே தென்பட்டு கொண்டிருக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அழகு நிறைந்த தனித்தமைந்திருக்கின்ற இந்த கௌதாரி முனை கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட இந்த கிராமத்தை அனைவரும் ஒன்றிணைந்து இவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி அண்ணா, விடைபெறுகிறோம். இவ்வளோ குழியாக போனது இந்த மண் எடுத்து தானே இது அப்படி அங்கே அந்த அந்த இது இருக்குல்ல, அப்படியே இந்த புட்டி இதே உயரத்துல இருந்திருக்கு மண். அங்கே மட்டும் தொங்கல் மட்டும் இருந்தோம். எத்தனை அடி வரும் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட என்ன இது பார்க்கவே பெரிய கிணறு கொண்டு வந்து போட்டுருக்காங்க, ஊறி போட்டிருக்காங்க. அங்கே இருந்து ஊறி வருது தானே இங்கே போட்டு வந்துருக்குறாங்க. ஊறிக்க போட்டால் தான் நேற்று அங்கே அப்படி போட்டு வந்தோம், அப்படி போட்டு வந்து இப்படியெல்லாம் போட்டு வந்தால் ஃபுல்லாக மாறுது. 3 பக்கத்தாலையும் போட்டு அது அந்தோனியா இல்லை, அது 100% கெட்டி கட்டது. அது சீமேந்து இல்லாத கிணறு. சீமேந்து வேற முன்னம் கட்டினது. கிணத்து தண்ணி இல்லையாண்டா கதையே சரியா நாங்கள். சரி, அப்போ இதைத்தான் நீங்கள் குடிக்கிறீங்க? வைரோ கோயிலா? புதுமையான கோயில் தான். நல்ல தண்ணி தோட்டத்துக்கு கிடைக்கணும். இந்த மக்களை இங்கே பாருங்கள், இது கௌதாரி முனையில் இருக்கிற ஒரு இறக்கம். அவங்க தோட்டத்துக்கு இறைப்பதற்காக அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார்கள். இப்போ உங்களோட இடத்துல பார்த்தாலும் தண்ணி ஆக அடியில் தான் நிற்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 2 அடி 3 அடிக்கு மேலே வந்த உடனே அந்த தண்ணி நிற்கிது.
தண்ணி நல்ல தண்ணி. இந்த தண்ணி வாரத்துக்கே காரணம் இங்கே இருக்கிற மண் திட்டுக்கள். இங்கே பாருங்கள், இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் கரையில் கிடக்கிற சிப்பிகளும் ஊரிகளும் இந்த பிரதேசத்தின் மத்திக்கு வந்திருக்கிறது. இதுதான் அவர்கள் சொன்னார்கள், இந்த மண் ஏற்றும் போது டிராக்டர் வாகனங்கள் போவதற்காக கொண்டு கொட்டப்பட்டவையாக குறிப்பிடப்படுகிறது. சரி வாங்க, இந்த கிராமத்தில் இந்த பிரதேசத்தில் இன்னும் ஒரு அப்பா எங்களுக்கு சந்திச்சிருக்கிறோம். அவரிடம் இது சம்பந்தமாக விசாரித்து பார்ப்போம். முனையிலிருந்து மண் அகழ்வுகள் அதிகமாக நடக்குது என்று நான் கேள்விப்பட்டோம். அன்றைக்கு மீடியாவில் போய்கொண்டிருந்தது. உங்களுக்கு உங்களோட கிராமம் சம்பந்தமாக என்ன சொல்ல வாரீர்கள் இந்த மண் அகழ்வு சம்பந்தமாக? மண் அகழ்வு சம்பந்தமாக சொல்கிறதாக இருந்தால் 2012ஆம் ஆண்டு மண் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டது. 2011 தொடக்கம் 2016 வரைக்கும் நடைமுறையில் இருந்தது. 16 வரை இருக்கும்போது சில இடங்களில் சில பெர்மிட்காரர், அதாவது லைசன்ஸ் குறியாக்கள் தவறுதலான வேலையை செய்யப்பட்டும், அதாவது நில அடிக்குள்ள, அதாவது அதாவது கனியாவளத்தின் அனுமதி, ஊர் மக்களின் அனுமதி எல்லாம் ஒரு மண்மட்டில் இருந்து 4 அடி உயரத்துக்கு மேலே தான் அகல வேணும். 4 அடிக்கு மண் மேட்டிலேருந்து 4 அடி மேல் மட்டமாக இருக்கும். நிலமட்டத்திலேருந்து 4 அடி மேலே இருக்கும். 4 அடி 5 அடி இருக்கும். அப்போ தான் அது சாத்தியப்படக்கூடிய இடமும் ஒரு பாதிப்பு இதாகவும் இருந்தது. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களோட குறுகிய இல்லைக்கு அந்த இது வந்த உடனே இடம் பத்தாண்ட உடனே கிண்டி தோண்டி மணநகரில் ஒரு ரைட்டர் உள்ளே போய் நிற்கக்கூடிய அளவுக்கு தாட்டுட்டாங்க. அதால் கிராமம் நிலமட்டத்தை விட கீழே இறங்கக்கூடிய அளவுக்கு கிழங்கால உள்பக்கத்தால் நுழைஞ்சு போயிட்டாங்க. அப்போ அப்படி மண்ணளவு செய்ததால் சில இடங்கள் குண்டும் குழியுமா ஃபுல்லாகவே ஒரு குளம் அமைக்கக்கூடிய அளவுக்கு சில இடத்துல நடந்திருக்கு. இது மக்கள் மத்தியில் எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பாதிப்பு தான். ஏண்டா உப்பு தண்ணி உட்கொள்ளப்படும். சரி, மற்ற அதாவது இயற்கை வளம் அழிக்கப்படும் ஆன வகையில் சில நடைமுறைகளை செய்து சில தடுப்பு அமைப்புகள் மேற்கொண்டு இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் வழக்காடப்பட்டது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு இப்போ 4-5 வருஷமாக நடைமுறைக்கு வந்து இந்த வழக்கு இருந்து தற்காலிகமாக அவையில் என்ன சொல்லியிருக்கீங்க என்றால், மண் அகழ்வை பற்றி இதை சொல்லி அனுமதி இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் ஒரு நடைமுறையை கொண்டு வரதுக்கான ஒரு உங்களோட அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டான்னு முழுதாக இல்லை. அதாவது அப்படியே இருக்கு நிலையில. சரி, ஓகே, அது வழக்கு சம்பந்தமா படும். எங்களுக்கு சூழல் பிரச்சனை, உங்களோட கிராம பிரச்சனை. இப்போ நாங்களும் அதில் பார்த்தோம், அந்த பூர பாதை ஃபுல்லாக ஊறி கொட்டி இருக்கிறாங்க. அந்த ஊறி நிலத்து மட்டத்துக்கு கீழே மண் எடுத்து போட்டு கொட்டிட்டு மேலே டிராக்டர் கொண்டு போயிருக்காங்களா? அப்படியா? இல்லை, வேறு இடத்துல அந்த மணலை போட்டு அந்த டிப்பர் உள்ள கொண்டு வருது. டிப்பரை கொண்டு போகிறோம் கிட்ட நெருக்கிறதுக்காக. இப்போ அண்மை காலத்திலையும் உங்களோட மண் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கு. அப்படிதான் இந்த பூனமாக ஒரு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கொடுக்கப்பட்டிருந்தால் ஒரு தேவைக்கு ஒரு ஊராக்கள் அடிக்கு வெளி மாவட்ட தேவைக்குரிய செய்யலாம். அது ஒரு எல்லா இப்போ இது இருக்குதானே, எல்லா வளங்கள் இருக்குதானே. இப்போ ஏஜிஎஸ் இருக்குது, அடிஎஸ், கனிய வளம், சுற்றுச்சூழல் எல்லாம் இருக்குதானே. அவையில் தலைமையில் இவ்வளோ இப்படித்தான் இந்த மண் அகழ்வு செய்ய வேணும், இவ்வளவுதான் எடுக்க வேணும். ஏனென்றாப்பா நான் கேட்குறேன், வேறு இடத்துல நாங்கள் ஒரு மண் தேவைக்கு எடுக்க போகிறோம் என்றால் அனுமதி பத்திரம் தராங்க இல்லை, தெரியணும் இல்லை. ஆனால் உங்களோட மண்ணை மட்டும் எடுத்துட்டு போகிறதுக்கு இப்படி அனுமதி பத்திரம் கொடுக்குறாங்க. அது என்னடா மண்மேடு இங்கே கூடுதலாக இருக்கிறபடியா? உங்களுக்கு தேவைக்கு மேலதிகமாக இருக்காங்க. மேலதிகமாக இருக்கு உங்களோட தேவை. உங்களோட கிராமத்தினுடைய வளர்ச்சியில் கிராமம் இருக்கிறதுக்கே இந்த மண் கும்பி தான காரணம்ன்றாங்க. தண்ணி வசதி என்றால் ஒரு 2 கிலோமீட்டர் தான் நீளம், 19 கிலோமீட்டர் நீளமும் 2 கிலோமீட்டர் அகலம் கொண்டாதான் இந்த இடம். அதாவது கௌதாரமணி மண்டலத்தில் பூநகரி இந்த வினாசியோட அதுக்கு இல்லை. சில இடங்களில் சில மண்புட்டிகள் இருக்குது, 40 அடி 50 கிலோத்திலும் இருக்குது. அதை எவ்வாறு கையாள வேண்டாம் ஒரு தேவைக்குரியதாகவும் அது ஒரு கட்டுமான பணியில் செய்யாமல் ஒரு இல்லை. இப்போ கேட்குறப்ப இங்கே எடுக்கிற மண் அகழ்வுகள் இருக்க தெரியாமல் சட்டவிரோதமாக போய் கொண்டிருக்கா? அப்படியா? லைசன்ஸ் கொடுத்துருக்கு, கனிவளம் கொடுத்துருக்கு, மண் எடுக்க சொல்லி கனிவளம் கொடுத்துருக்கு. ஆனால் அவையில் சரியான இது ரூல்ஸ் இருக்குது, அதை பின்பற்றாமல் சில நடைமுறை மேற்கொள்ளத்தால் தான் இவ்வளோ தனங்கள் ஏற்படுது. சரி, அப்போ இது சம்பந்தமாக நீங்கள் மேல ஆக்களோட கதைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? கதைச்சு கொண்டு சில பேர் சில மண் கொடுக்குறதா இருந்தாலும் இல்லை, கொடுக்க வேண்டிய தேவை இருந்தால் கொடுக்கத்தான் மில்லியன் இல்லை. ஏன்னா நான் அன்றைக்கு ஒரு ஆளை பெடின்ற போது ஒரு ஆளை கைத்தப்போ சொன்னாங்க, அவர் ஒரு கட்சி சார்ந்தால் போலான் இருக்குது, நீங்கள் உங்களோட மண்ணை வெளியில் விட ஏன் தடுக்கிறீங்கள், அந்த மண்ணால் என்ன லாபம் இருக்குது? நான் சொன்னேன், தண்ணி வளம் உண்மையாக தேவைப்படுது, மண் இருக்கத்தால தண்ணி வளம் இல்லைன்னா இப்போ இந்த பாருங்கள், இந்த கருக்காத்தீவு
அங்கால சைட்டு சவர், உப்பு தண்ணி. உப்பு தண்ணி ஏன்னா மண் இந்த புளிய மண் உங்களுக்கும் இஞ்சால பக்கம் சவரன்றாங்க ரோட்டுக்கு இங்கால. ரோட்டுக்கு இஞ்சால சில இடங்கள்ல சவர் மண் பக்கம் இருக்கிற இடம் தான் நல்ல தண்ணி இருக்குது ரோட்டுக்கு தெற்கு பக்கம். அப்போ காய்க்கும் போது சொன்னாங்க நீங்கள் உங்களோட மண்ணை நீங்கள் கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட ஆதிக்கத்தை செலுத்தினால் நீங்கள் என்ன தனி கிராமமாக இருக்கிறீங்களா, தனி ராஜ்யம் நடத்துகிறீங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு மண் தேவை, ரோட்டுக்கு கிரவல் வேணும்னா இங்கே எடுப்பீங்க. நாங்கள் சொன்னோம் கல்லை ஒட்டி சுட்டாலும் கல்லை கொண்டு போனோம். அந்த மக்கள் மறைச்சா என்ன செய்வீங்க என்று கேட்டாங்க. நான் சொன்னேன் இங்கே வாங்குவோம். அது வந்து நடு ஏரியாவில் மல்லியாக வளர்ந்து. யார் கேட்குறது உங்களுக்கு? ஒரு ஆள் அன்றைக்கு நான் இல்லை கட்சி சார்ந்தவியல் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும். கட்சி சார்ந்தாவே இல்லை, போது இந்த வெளி மாவட்டத்துக்கு வெளி மாவட்டத்தில் இருக்கிற யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர் உங்களோட மண் எடுக்க வாராக்கள் எடுக்க வரும்போது நான் இப்படி பிரச்சனைன்னு சொன்னேன். இதெல்லாம் பிரச்சனை என்று இப்படி ஏதாவது என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன் அது வந்து மலை மாதிரி வளர்ந்துருக்கு. அது இல்லை அரசாங்கமே மத்திய அரசு மாநில அரசு இது கீழவே அது அமைக்கப்படுது. இது ஒரு கிராமத்துக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கான் இருக்குது. இவ்வளவும் வெளியேறினா சரி இந்த கிராமம் சரி. இந்த கிராமம் சரி. இதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குன்னாக்கா இந்த வாழ் மக்கள் பாரம்பரிய மக்கள் இதுக்கு ஒரு 40 வீதம் தான் 30 வீதம் தான் மண் அடையாளம் இருக்குது. பிரதேசத்துக்கு 30 வீதமான மண். ஏற்கனவே ஒரு 100 வருஷத்துக்கு முன்பு 100-200 வருஷத்துக்கு முன்பு சில அந்த நாளை பிரியாக்கள் அதாவது நீதவான ஒரு புரோக்டலாக்கள் வேண்ட காணிபடியே கூடுதலாக இருக்குது. அவையில் தங்களை பண்ண நாங்கள் ஏற்றுவோம் நீங்கள் என்ன தடுப்பீங்கன்னு கேட்டால் அவைகளுக்கு ஒரு மனச்சாட்சி ஒன்று இருக்கும். என்னண்டா அண்ணா நீங்கள் சொல்கிறது சரி. என்னன்ற வேறு இடத்துல இப்போ ஒரு கதைக்கு வேறு இடத்துல நாங்கள் ஒரு போமிட்டை வச்சு கொண்டு ஒரு உறுதி கேட்டால் அதுக்கு கனகாலமாக இப்போ நான் 10 வருஷத்துக்கு மேலே கன பேருக்கு உறுதி கிடக்காம இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற காணியில் என்னென்று விற்கிறாங்க? போமிட்டோட விற்கிறாங்களா? உறுதி இருக்கா? உறுதி எல்லாரும் உறுதி. எப்போ கிடைச்ச இருக்கு ஒரு முந்தைய பாரம்பரிய உறுதியால் இருந்து பழைய காலத்தில் இருக்குது. எல்லாமே 40-30 வருஷத்துக்கு உறுதி. அப்போ உங்களோட காணி கொடுத்தாக்களெல்லாம் வெளியெல்லாம் விற்கிறேன். இல்லை இந்த காணி சொந்தக்காரங்க இருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் இருந்தவங்களும் இப்போ 100 வருஷம் காணிகள் வேண்டி தண்ணியால் வச்சு மண்புட்டி வளர்ந்த உடனே தங்களை மண்ணை ஏற்றி போட்டு சாட்டுக்கு சொல்கிறாங்க நாங்கள் தென்னம்பிள்ளை வைக்க போகணும். அங்கே தென்னம்பிள்ளை வைக்கிறீங்க. ஏன்னா இப்போ மண் பெரிய லாபம். தென்னை வச்சு ஒரு தன்மை இதுவரைக்கும் நடைமுறையில் இருந்த 18 இலை செஞ்சுருந்தது. ஒரு தருமே மண் ஏற்றி தென்னை வச்ச வரலாறு. உங்களுக்கு என்ன விருப்ப? எனக்கு பொன்னம்பல லோகசலம் வெண்ணிசிங்கம்னு சொல்கிறேன். வெண்ணிசிங்கம். ஓகே. ஆகவே உங்களுடைய கிராமம் நீங்கள் சொன்னீங்க 2 கிலோமீட்டர் அகலமும் 19 கிலோமீட்டர் நீளம் கண்ட ஒரு குறுகிய பிரதேசம். நான் நினைக்கிறேன் 32 வீதியிலிருந்து இந்தியாவில் அந்த டொங்குன்னு தான் இப்போ வீதியால் வந்தாங்க. உங்களோட வீதியும் உங்களுக்கு செய்து தர்றதில்லை. உங்களோட பிரதேசத்தில் எந்த அபிவிருத்தியும் பெருசாக நடந்ததா தெரியல. அப்படி இருக்கும்போது உங்களோட வளத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது என்ன நியாயப்பாடுன்னு சொல்லி இந்த கிராமத்தில் பல பேர் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் உங்களோட கிராமம் அபிவிருத்தி அடைய வேணும். அதனால எங்களோட இயற்கை சூழலும் பாதுகாக்கப்படும். அதுதான் உங்களோட பிளான். இது சம்பந்தமா நீங்கள் வேறையாக்களோட கதைச்சு கொண்டு நாங்கள் பாராளுமன்ற தம்பி சிறுவனோட கதைக்கிறோம். கடத்தொழில் மந்திரியை கட்சினாங்க. இந்த ரோட்டு முக்கியம் உண்டு. ஆனால் இந்த நீண்ட காலமாக உங்களோட மண் அகலாமல் இருந்து இப்போ தான் எடுக்கிறாங்க. 6 வருஷத்துக்கு பிறகு இப்போ ஒரு செஞ்சு கொடுத்து இப்போ உங்களோட மண் உண்மையாகவே நான் இப்போ சில இடத்துல பார்த்தேன் சரியான பள்ளங்களாக குளியலாயிட்டு நீங்கள் ஒரு கிராமம் சார்ந்ததாக எங்களோட பூனேரி பிரதேசம் சார்ந்த ஒரு இடம் உங்களை தனித்திருக்கிற ஒரு கிராமம் 144 குடும்பம் இருக்காங்க. 4 கிராமங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் கவதாரிமன ஜிஎஸ் தானே? ஒரே ஒரு ஜிஎஸ். யார் ஜிஎஸ்? ராஜகோபால். சரி. அப்போ நீங்கள் அது சம்மந்தமாக கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் உங்களோட பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலப்பாட்டை நான் போகும்போது இந்த மண் கும்பியல் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்து நான் அதை யூடியூப் எங்களோட வீக்கெண்ட் தாயகம் என்ற யூடியூப்பில் போட போகிறேன். அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் அவையிலப்படுத்துகிறோம். இதை விட இந்த பிரதேசத்தில் மிகவும் அழகான காட்சியளிக்கின்ற பனை உயரத்துக்கு மண் கும்பிகள், அதனோட கரையோரங்களிலே அழகான தாழை மரங்கள் காணப்படுகிறது. இதை விட இந்த மண்ணித்தலை பிரதேசத்தில் சோழர் கால புராதன சிவனாலயத்தினுடைய தடயங்கள் காணப்படுகின்றன. இது சோழர் காலத்திலே சோழர்கள் இந்த மண்ணித்தலை பிரதேசத்திலே கட்டப்பட்ட ஒரு சிவாலயத்தினுடைய தடயம்தான் இது. இதுக்கு மிக அருகாமையில் இன்னும் ஒரு பிரமாண்டமான சிவாலயம் உண்டு. தற்போது கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சிவாலயத்தினுடைய இடிபாடுகளுடன் காணப்படுகிற இந்த சிவாலயம் இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிட தடயங்களோடு இன்றும் அது ஒரு தொல்லியல் சின்னமாக காணப்படுகிறது. இதுதான் நாங்கள் சொன்ன இப்போ தற்போது கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மிக பிரமாண்டமான ஒரு சிவாலயம் ஒன்று இருக்கிறது. அந்த சிவாலயத்தினை
அதனுடைய வளாகத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது அங்கே காணப்படுகிற அந்த சிவாலயத்தை சூழ உள்ள பிரதேசம். இங்கே மிக முக்கியமாக இங்கே ஒரு அழகான தேவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவாலயம் வீதிக்கு அருகாமையிலே அமைந்திருக்கிறது. இதுதான் நாங்கள் சொல்கிற இந்த பிரதேசத்தினுடைய ஒரே ஒரு மகா வித்தியாலயம், வினாசியோடை மகா வித்தியாலயம். இந்த மாணவர்களுக்கு கல்வியை போதித்து கொண்டிருக்கிறது. இதை விட இன்னும் பல பல முக்கியமான இடங்கள் இங்கே பீச், அது தொடர்பான நீரியல் சம்பந்தமான பல விடயங்களும் இங்கே காணப்படுகின்றன. இதுவரை எங்களுடைய காணொலியோடு இணைந்திருந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.